ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்ன ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவு பதிவானது லக்னத்தை எண்ணி வர 11ஆம் பாவமான 11ஆம் ராசியான மீனராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மீனராசி நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய 11 கோடி 8 கோடி அவன் குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு புத்தினத்தை பலன் நாளைக்கு பதிவாக இந்த பலனை பார்த்து எப்படி பலனை பார்த்து தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா உங்களோட ஜனகால ஜாதகத்துக்கு பார்க்கும்போது அதாவது ராசி கட்ட நவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் லான் போட்டிருப்பாங்க. லான் போட்டது உங்களோட லக்கணம் முதல்ல போக 1ஆம் பாவம். ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 6 8 9 10 11 எண்ணி வர 11ஆம் பாவத்து பதிவு அந்த பதிவு. ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தை எப்படி நாங்கள் பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகங்கள் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நட்சத்திர பெயர்கள் இட்டிருப்பாங்க. அப்போ அதோட பயணத்தில் தான் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் வாங்கப்பட்டவங்க பயணிச்சு உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி பலன் அடிக்க போகிறது பதிவோட புரிதோட விளக்கத்தோட பதிவு. ஓகேங்களா? இது புரிஞ்சு பதிவு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரிஷப லக்னம் ரிஷபராசி பலன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ரிஷப லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குமான லக்ன பாவரதி பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடியும் 12 கோடியும் செவ்வாய் திசைங்க. அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா 8 கோடி 11 கோடி குரு புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் திசையான 7 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். செவ்வாய் திசையில் பார்த்தீங்கன்னா குரு புத்தி ஆனது பார்த்தீங்கன்னா 11 மாதமும் 6 நாட்கள் வரை அது 11 மாதமும் 6 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு எண்ணி வர 11ஆம் பாவமான 11ஆம் ராசியான மீனராசி நட்சத்திரம் பார்த்தலாங்க. அப்போ நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அதாவது புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும். உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ வந்து புரட்டாதி சாரத்தில் அதாவது குரு பகவானுடைய சுய சாரத்தில் நின்று புத்தி நடத்துறாரு. அப்போ புஷ்கரநாமஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? அப்போ ஜாதத்தில் இங்கே லாவாதிபதி ஆட்சி பெற்றிருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமட்டிருப்பார். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க 11 8 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. பாவகம் கிரகம் அதே தான். ஓகேங்களா? மேலே அவரே சம்மந்தப்படுறார். டோட்டலாக அவங்களே தான். இந்த மாதிரி அமையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது திருமணத்து மூலிமா லாபத்தை பெறுறதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது நம்ம மனைவி மூலிமா பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சொத்து அவங்களோட சொத்து நம்மளுக்கு வரும். அது மூலிமா லாபத்தை பெறுறது நம்மளோட எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் மறு திருமணம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை அந்த மறு திருமணத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீர்வரிசைன்னு வரும் பார்த்தீங்களா? அப்போ அது மூலிமா லாபம் பெறுறது. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா இது மூலம் பெரிய முதலீடு இதை போட்டு தொழில் பண்ணுறது அது மூலம் லாபத்தை அடைகிறது தன்னோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறது. அதாவது உடல் உழைப்பே இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த முதலீட்டில் இவங்க வந்து லாபம் கொள்றதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு சமூகம் நடக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மனைவழி சேர்ந்த இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா இது புதையல் சம்மந்தப்பட்டது திடீர்னு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? திடீர்னு ஒரு முன்னேற்ற பாதை இதெல்லாம் கொடுக்கும்போது கேட்டால் கட்டாயமாக இந்த 7 கோடி 12 கோடி சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்மளுக்கு வந்து ஊர் டூர் பயணத்தை அது லாபகரமாக கொடுக்கும். தன்னோட விருப்பப்பட்ட பயணங்களும் இந்த இடத்துல அடையும். ஓகேங்களா? அப்போ லாபம் அடையுமானால் நம்ம பயணத்தை அடையும். இப்போ சயனத்தை அடையும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் கனெக்ஷன் ஏற்படுங்க. பெண்ணாக இருந்தால் ஆண் கனெக்ஷன் ஏற்படும். அப்போ அதில் மட்டும் பார்த்து உசாராக சோதனமாக இருந்தால் ஓகேங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஃபைனான்ஷிப்பு கூட்டு ஃபைனான்ஸு வியாபார ரீதியாக ஃபைனான்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டாக கொடுக்கணும். அந்த எண்ணங்கள் ஈடேறும், அந்த எண்ணங்கள் நிறைவேறும். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன தூரத்து பயணம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கிடைக்குமான எல்லாமே கிடைக்கிறது பாயிண்ட் பேர் கொடுப்பாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சாரத்து போல அடுத்த உத்திரட்ட சாதம் இருக்குதுங்களா? அப்போ உத்திரட்ட சாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 10 அதாவது சனீஸ்வர சாதம் இருக்குங்களா? அப்போ 9 10 சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 9 10 சம்மந்தப்பட்டு 11 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதிகப்படியான ஒரு முதலீடு போட்டு அதாவது ஊர் டூர் தொழில் பண்ணுறது அது மூலம் லாபத்தை ஈட்டுறது. அப்போ இன்னொருத்தர் முதல் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை ஈட்டுறது. இப்போ ஒரு தந்தையார் நம்மளுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுப்பாங்க. அவரோட சொத்து அவரோட உழைப்பில் நம்ம வச்சு கொடுப்பாங்க. அப்போ அது மூலிமா நம்ம லாபத்தை ஈட்டுறது. ஒரு மாமியார் மூலியமாக நம்ம சொத்து கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அது மூலிமா அவங்களோட பணத்தில் நாம் வந்து லாபம் கொள்கிற மாதிரி நண்பர்கள் மூலிமா மூத்த சகோதரி மூலியமாக 2ஆம் தரம் திருமணம் பண்ணக்கூடிய அதோட லாபத்தை பெறுறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது அடுத்தது காலகட்டங்கள் இப்படி அடைஞ்சிட்டு லெவல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது சார்ந்த லாபம் இது சார்ந்த விருப்பங்கள் நிறைவேறது. ஓகேங்களா? அப்போ பார்த்து இந்த காலகட்டங்களில் திடீர்னு அதிர்ஷ்டம் புதையல் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் வந்து நம்ம கைக்கூடி வரணும். கட்டாய கைக்கூடி வரது கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா ரேவதி சாரம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2 கூட 5 கோடி புதன் சாரம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 11 சம்மந்தப்படுறாங்க. 11 பாவம் சம்மந்தப்படுது. 2 5 சம்மந்தப்பட்டு 11 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குடும்பமாக சேர்ந்து நம்ம பயணித்து அது மூலிமா லாபம் பெறுறது, நம்ம குடும்பத்து மூலம் லாபம் பெறுறது, நம்ம பேச்சு மூலிமா லாபம் பெறுறது, நம்ம செயல்திறன் மூலிமா லாபம் பெறுறது.
ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்காம அதே மாதிரி நம்ம குழந்தைங்க மூலியமாக லாபம் பெறுறது, அப்போ குழந்தைங்களோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுக்கறது, அப்போ குழந்தைங்க மூலியம் நாம் எண்ணங்கள் நாம் நிறைவேற்றிக்கிறது, ஆசை நிறைவேற்றிக்கிறது. ஓகேங்களா? அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டது, இந்த மாந்திரிகம், இந்த செய்வனை கொலை, அது மூலியமாக லாபத்தை பெறுறது, கைமாற்றி விடுறது, இந்த மாதிரி லாபத்தை பெறுறது, அரசு மூலியமாக லாபத்தை பெறுறது, இது மூலியம் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்து மூலியம் லாபம் பெறுறது, மனைவி சொத்து மூலியமாக பாரம்பரிய சொத்து மூலியமாக லாபம் பெறுறது. அப்போ உடல் உழைப்பே இல்லாத அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா லாபம் பெறுறது, சிறப்பாக லாபம் பெறக்கூடிய அமைப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லாம் செயல் திரும்ப சிறப்பாக கிடைக்கும். சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அடுத்தது சாரத்தை அடுத்தடுத்து நீங்கள் பலனை பாருங்கள், சிறப்பாக பலனடைஞ்சு சிறப்பாக வளருவீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.